கன்னியாகுமரியே, உன் திருப்பாதங்களில் தலைவணங்க வந்திருக்கிறேன் அம்மா. நாகம் தேகி நேந்திரியாண்யந்தரங்கம் நாகம் காரக பிராணவர்கோ ந புத்திஹி. முன்னொரு காலத்தில் தன் அன்பாலும் ஆளுமையாலும் ஆன்மீகத்தாலும் உலகத்தை அருளாட்சி புரிந்த பாரத தாய், அந்நிய படையெடுப்புகளாலும் உள்ளிருந்தே கொல்லும் துரோகங்களாலும் அவள் தம் மைந்தர்களின் பொருளியல் மோகத்தாலும் மாட்சிமை குன்றி குறுகிப் போயிருக்கிறாளே என்று துக்கம் மேலிட அன்று நரேந்திர தத்தன் என்ற விவேகானந்தர் வந்தார். உன் பொற்பாதங்களை இந்த பாறையில் தரிசனம் செய்த பின்னர் அவர் தியானம் செய்தார். அன்று நீ கொடுத்த ஞானக் கொடையால், நீ அளித்த நெஞ்சுரத்தால் சிகாகோ சென்று பாரதத்தின் ஆன்மீக பிரதிநிதியாய் உலகெல்லாம் வென்றார். பாரதத்தின் ஆன்மீக அடையாளத்தையும் இமாலய சாதனையையும் அவர் நிலை பெறச் செய்தார். உலகின் பார்வையை நிரந்தரமாக ஆன்மீகச் சிகரமாம் பாரதத்தின் பால் திரும்பச் செய்தார். பாரதத்தின் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட அந்த நரேந்திரன் அன்று மூட்டிய கனல் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்டத்தை வீறுகொண்டு பற்ற வைத்தது. விடுதலைக்கு அன்று விவேகானந்தருக்கு வழிகாட்டிய குமரித்தாயே, உன் கமல பாதங்களை காண அடியேன் இந்த நரேந்திரன் என்று வந்திருக்கிறேன் அம்மா. சத்தியம் அன்று அந்த நரேந்திரனுக்கு கொடுத்தாயே அம்மா, அதுபோல இந்த எளியவனுக்கும் தேகத்தையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தருள்வாய் நீயே. பாரதத்தை உலகின் குருவாய் மீண்டும் ஆக்குவதற்காக அன்று அந்த நரேந்திரன் தவமியற்றினாரே, அதுபோல இன்று அடியேன் யானும் தவமியற்ற வந்திருக்கிறேன். உனதருளால் உன் பொற்பாதங்கள் பணிகின்றேன் அம்மா. சத்யம் பாஹ்யம் கனிவுடனே என் கைப்பிடித்து நடக்கச் செய்து எனக்கு வழித்துணையாய் பக்கலில் இருந்து நல்வழி காட்டு. புதிய பாரதம் மலர்ந்து கொடித்திட, பாரத நாட்டவர் உயர்ந்து சிறந்திட வரமளிப்பாய். கடலாடு குமரியில் அருளாசி பொழிந்திடும் கருணை குமரித்தாயே. நாஹம் சித்தம் ஜெய் ஜெகதம்பா, ஜெய் பவானி. நாஹம் கர்த்தா பந்த மோட்சௌ குதோ